Hello friends, welcome to Ronnie Tailors. Product design க்கு என்னென்ன மெட்டீரியல் தரேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துருக்கேன். அவுட்லைன் போட்டுருக்கோம் இல்லையா, அந்த லைனில் கரெக்டாக வர மாதிரிக்கு நம்ம பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் 3+3 6 strands எடுத்திருக்கேன். நல்லா கிராஸில் வர மாதிரி போட்டுக்கலாம். நம்ம அந்த த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, த்ரெட்டுக்கு மேலே திரும்ப வர்றது மாதிரிக்கு போட வேண்டாம், அடுத்தடுத்து வர்றத மாதிரிக்கு போடணும். இப்போ நம்ம அதை எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒயிட் த்ரெட் தெரியாத அளவுக்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம அடிப்பக்கத்துலேருந்து மேலே எடுத்து இந்த மாதிரி போடுறப்போ ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. த்ரெட் அடியில் தங்கிடவும் கூடாது, ரொம்ப டைட் பண்ணாமலும் போடுங்க, உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம லோட் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சிக்ஸ் பீட் எடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம 3 பீட் கடையில் நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம 6 பீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 6 பீடாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுகர் பீட் வந்து 2 பக்கம் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி நம்ம ஒயிட் பீட் போட்டுக்கலாம். ஒன் சைடில் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் ஹோல் இருக்குது, இந்த ஹோலில் நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்பவும் நம்ம பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். திரும்ப நம்ம பீடை ஒட்டிலும் எடுத்துகிட்டு ப்ளூ கலரில் கிறிஸ்டல் பீட் போட்டுக்கலாம். இதில் நம்ம பீட் போட்டுட்டு சக்கரி போட்டுக்கலாம். இந்த வளைவில் 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ இதில் நம்ம பீட் போட்டுக்கலாம், சுகர் பீடு. ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கூட போடலாம், அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து 2 பீட்ஸாக கூட சைட் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போடுறது வந்து பீட்ஸ்க்கு மேலே வராத அளவு பார்த்து போடுங்க. நம்ம இங்கே எத்தனை பீட்ஸ் போட்டிருக்கோமோ அந்த மாதிரி இதுலேயும் போடும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும்.
இப்போ இதில் நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். அப்புறம் இது ரெண்டுக்கும் இடையில வர்றத மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு கட் பீடு எடுத்திருக்கேன். 5 பீடு எடுத்திருக்கேன். இந்த சக்கரைக்கு நேராக வர்றத மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் வளைவாக வரணும். நம்ம 2 பீடுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து இன்னொரு சக்கரை போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். சக்கரையை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கில் போட்டு பீட் போட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ தான் வளைவு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ரைட் சைடில் எப்படி போட்டிருக்கோம் அதே மாதிரி லெஃப்ட்லையும் போடணும். இப்போ நம்ம இதை போட்டுட்டு இதை கட் பண்ணாமல் நம்ம வந்து அடுத்தது வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் த்ரெட்டை. இதில் ஃபுல்லும் போட்டுட்டு நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, கீழே விழாது. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஃபேப்ரிக்கில் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். வெளில ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு பார்த்து போடுங்க. இப்போ இதிலெல்லாம் நம்ம ஸ்டோன் போட்டோம். ஸ்டோன் போட்டுட்டு அவுட்லைன் வந்து நான் 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கிறிஸ்டல் பீட் போட்டுக்கலாம். ஒரு ஒயிட் பீடும் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஒரு ஒயிட் பீடு, ஒரு சுகர் பீடு. இடையில நீடில் எடுத்துட்டு இதில் வந்து ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து த்ரெட்டை கட் பண்ணாமல் இங்கே கொண்டு வந்துக்கலாம்.
இதுலேருந்து இங்கே எடுக்கிறப்போ கொஞ்சம் த்ரெட்டை மட்டும் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்லீவுக்கும் சேம் பார்டர் லைன் தான் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.